மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். சவுதியை பொறுத்தவரை போர் செய்யறதுக்கு கடுகளவும் அவர்களுக்கு எண்ணமே கிடையாது. அமெரிக்காவினுடைய திட்டம் துவம்சம் செய்து வருகிற காட்சியில் இன்றைக்கு சவுதி தெரிந்தோ தெரியாமலோ சிக்கொண்டு போய்விட்டது. இந்த தாக்குதலில் 20 பேர், அதை அடித்து துவம்சம் செய்வதற்கு சவுதி அரேபியா முயல்கிறதாக குற்றச்சாட்டு. மிகப்பெரிய தாக்குதலை சவுதி அரேபியா அமெரிக்காவோடு இணைந்து ஈராக்கின் இந்த PMF, அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸினுடைய அந்த சென்டர், அதிலே அடித்து விட்டார்கள். பரப்பளவில் பெரிய நாட்டை, GDPயில் வல்லமை கொண்ட ஒரு நாடு சவுதி அரேபியா. அவர்களை கையை பிடித்து அழகாக கூப்பிட்டு கொண்டு களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார். இப்போது சவுதிக்கு தலைவலி வந்துவிட்டது. ப்ராக்ரஸ் அடையிறதுக்கான ஒரு விஷயம் இப்போ போட்டாங்க. இப்போ சண்டைக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் இதுதான் சிக்கல். சண்டை அவர்கள் விரும்பவில்லை. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த US, இஸ்ரேல், ஈரான் இப்படின்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் அடி வாங்குற இடத்துல சவுதி, குவைத்தெல்லாம் ரொம்ப நாளாக இருந்தாங்க. எத்தனை நாள் தான் அடி வாங்கிட்டே இருக்கிறது, நாங்கள் திரும்பி பதில் கொடுக்க வேணாமா, எங்கள் சைடு ஸ்ட்ரென்த்தை நாங்கள் நிரூபிக்க வேணாமான்னு சவுதி களமிறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்குது. அது குறித்து விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்திய செய்திகள் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு சவுதி பிளான் பண்ணுறாங்க, அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வருது. இது உண்மையா? என்ன திட்டம் சவுதி வச்சிருக்கிறாங்க? அதாவது சவுதி அரேபியாவை பொறுத்தவரை தற்போது அவர்கள் போரில் சிக்கிட்டு முழிக்கிறார்கள். சவுதியை பொறுத்தவரை போர் செய்கிறதுக்கு கடுகளவும் அவர்களுக்கு எண்ணமே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் அமெரிக்காவினுடைய திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய கிழக்கு நாடுகளில், பெர்ஷியன் பகுதிகளில், செங்கடலில், பாபல் மந்தாப், இப்படி ஒவ்வொரு இடமாக நில அரிப்பை போன்று, கடல் அரிப்பை போன்று இஸ்லாமிய நாடுகளை துவம்சம் செய்து வருகிற காட்சியில் இன்றைக்கு சவுதி தெரிந்தோ தெரியாமலோ சிக்கொண்டு போய்விட்டது. சவுதி அரேபியாவில் தற்போது நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மல்டி நேஷன் மெரிடைம் கவுன்சில், அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, MMDCA ஏதோ ஒன்று பேர் வைத்திருக்கிறாங்க. அனைத்து நாடுகளும் சேர்ந்த மெரிடைம் மல்டிநேஷன்ஸ் கவுன்சில்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன். அதை பற்றி நான் ரெண்டாவது சொல்கிறேன். சவுதி அரேபியா நேற்று முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பு பரபரப்பான சர்வதேச செய்திகள், அமெரிக்காவோடு இணைந்து PMF-ஐ சாக்கினார்கள். அதாவது P என்று சொன்னால் பாப்புலர், அதாவது என்ன சொல்கிறது, அது ஒரு ஜாயிண்ட் இஸ்லாமிக் குரூப்ஸாக இருக்கிறாங்க. மொபிலைசேஷன் ஃபோர்ஸ், PMF, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ். இந்த ஆர்கனைசேஷன் என்னன்னா, இட் இஸ் அ கன்வர்ஜென்ஸ் ஆர்கனைசேஷன். பல இயக்கங்கள் ஒன்றிணைந்து ஒருமித்து செயல்படும். ஆமாம், அது வடக்கு ஈராக்கிலிருந்து செயல்படுகிறது. நல்லா கவனிக்கணும். வடக்கு ஈராக்கிலிருந்து செயல்படுகிற இந்த தீவிர கடும்போக்கு முஸ்லீம் ஷியா பிரிவு ஆர்கனைசேஷன், இது ஒன்று கிடையாது, இது நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பெயர் சொல்ல முடியாது. அதனால் அதனுடைய பெயர் என்னென்று சொன்னால் பாப்புலர் மொபிலைசேஷன்ஸ் ஃபோர்ஸ், PMF. இதனுடைய இலக்கை அமெரிக்காவோடு இணைந்து ஈராக்கில் கடுமையான தாக்குதலை நடத்தியது மட்டுமல்ல, இந்த தாக்குதலில் 20 பேர் விட்டார். இது பாயிண்ட் நம்பர் 1. சனாவில் நடைபெற்ற, அதாவது உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினுடைய மரண நிகழ்வு கடந்த ஜூலை மாதம் 7, 8, 9 நடந்தது. அங்கே இஸ்லாமிய ரெபல்ஸ் குரூப்பான ஹிஸ்புல்லாவும், ஏமனில் இருக்கக்கூடிய அன்சருல்லாவினுடைய தலைமையிலான ஹவுதிகளும் அவர்களுடைய தலைவர்களும் பங்கு பெற்றார்கள். தலைவர்கள் யார் என்று தெரியாது, ஆனால் பங்கு பெற்றது உண்மை. அப்துல் மாலிக் அல் ஹவுதியாக இருக்கலாம், அல்லது வேறு யாராக இருக்கலாம், அதை விட்டுவிடுங்கள். பங்கு பெற்று விட்டு சனாவிற்கு ஒரு கப்பல், ஒரு ஃப்ளைட் வருது. சனா என்றால் எங்கே இருக்கிறது? ஏமனில் இருக்கிறது. அதை அடித்து துவம்சம் செய்வதற்கு சவுதி அரேபியா முயல்கிறதாக குற்றச்சாட்டு. காரணம் என்ன?
அதாவது ஈரானிலிருந்து உச்சபட்ச தலைவருடைய மரண விழாவிலே கலந்து கொண்ட அந்த விமானம் சனாவில் வந்து லேண்டாவதை இதை அடிப்பதற்கு என்ன காரணம்? அந்த விமானத்தில் ஏராளமான ஆயுதங்கள் கொண்டு வந்ததாக அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸுடைய கருத்து பதிவின் மூலம் அது தாக்குதலுக்கு யாரை தூண்டியது? சவுதியை தூண்டுகிறது. சவுதி அரேபியா இந்த நடவடிக்கையை ராஜ்ய ரீதியான நடவடிக்கையா என்பது தெரியாது. ஆனால் தவறுதலான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதன் விளைவாக அவர்களுக்குள் ஹவுதிக்கும் அவர்களுக்கும் பெரும் பிரச்சனை வந்து செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாப் அல் மந்தப் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறுகிய நீரிணை ஷட் டவுன் இழுத்து கதவடைப்பு செய்யப்பட்டுவிட்டது. இப்பொழுது கொஞ்சம் அதை தெளிவாக சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே ஹெர்மூஸ் வளைகுடா கதவடைப்பு செய்யப்பட்டு விட்டது. அங்கே எந்த போக்குவரத்தும் இல்லை. பிளாக் ஹேட் 2 பேருமே. ஓன் கப்பல் போகக்கூடாதுன்னு அமெரிக்கா, ஓன் கப்பல் வெளியேறக்கூடாதுன்னு ஈரான். இது ஒரு பக்கம். பாபல் மந்தப்பில் எந்த கப்பலும் போகக்கூடாது என்று ஈரானுடைய ப்ராக்சி என்றால் ஈரானுடைய அடுத்த மிலிட்ரியாக செயல்படக்கூடிய மிகப்பெரிய இராணுவமாக உலகில் இருக்கக்கூடிய ஹூதிகள் என்று சொல்லக்கூடிய அன்சருல்லா அங்கே கதவடைப்பு செய்து விட்டார்கள். சவுதியினுடைய கப்பல் ஒன்று பற்றி எரிகிறது. அது நடந்து ஒரு வாரம் முன்னால். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 2 தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய தாக்குதலை சவுதி அரேபியா அமெரிக்காவோடு இணைந்து ஈராக்கின் இந்த PMF அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸினுடைய அந்த சென்டர் அதிலே அடித்து விட்டார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் திருப்பி தாக்குதல் நடத்தினார்கள். அதற்கு முன்பு அதற்கு பழி வாங்குவதற்குத்தான் சவுதி தாக்கினார்கள். சவுதி முதலே சென்று தாக்கவில்லை. அகைஃபா குரைஷ் போன்ற இடங்களில் ஏற்கனவே தாக்குதல் நடத்தியதாக சந்தேகப்பட்டது 2019, அதுக்கு பின்னால் 21, 22 பல காலகட்டங்களில் அதே தாக்குதலை சவுதி அரேபியாவுடைய ரிஃபைனரி சென்டர், சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வயல்களின் மூலமாக அவர்கள் தாக்கியிருப்பது, இந்த ப்ராக்சிகள் தாக்கியிருப்பதின் பழிவாங்குவதற்காக வெஞ்சர்ஸில் இருந்து அமெரிக்காவும் சவுதியும் தாக்கி இருப்பதின் மூலம் அமெரிக்கா தனது ராஜ்ய கூட்டாளியாக ஒரு அரபு நாட்டை, அதுவும் பெரும் பணக்கார நாட்டை, பரப்பளவில் பெரிய நாட்டை, ஜிடிபியில் வல்லமை கொண்ட ஒரு நாடு சவுதி அரேபியா, அவர்களை கையை பிடித்து அழகாக கூப்பிட்டு கொண்டு களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இப்போது சவுதிக்கு தலைவலி வந்துவிட்டது. தலைவலி மட்டுமல்ல, திருகுவலி, கழுத்து வலியும் வந்துவிட்டது. என்னவென்றால் சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மான் தற்போது இருக்கக்கூடிய அவர்தான் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான். அவரை பொறுத்தவரை அமெரிக்காவில் படித்தவர், ஒரு பெரிய சவுதி அரேபியாவை மாற்றத்திற்கான ஒரு தேசமாக கட்டமைக்க அவர் விரும்புகிறார். பாரம்பரிய இஸ்லாமிய நடைமுறைகள், பழமைவாத நடைமுறைகளை எல்லாம் ஒழித்து புதிய ஈரோப்பிய கலாச்சாரத்தை திணிப்பதற்காக எத்தனிக்கிறார், முயற்சிக்கிறார், அதை வழிநடத்துகிறார். குறிப்பாக துபாய் மாதிரி வரணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கு. எக்ஸாக்ட்லி, துபாய் மாதிரி கொண்டு வரணும், த சிமிலாரிட்டிஸ் அதை போன்று. அதற்கு அவர் என்ன நினைக்கிறார் என்றால் 2030 விஷன் சவுதி அரேபியா என்று $400 ட்ரில்லியன் 400 லட்சம் கோடி அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம், நியர் அபவுட் 500 and 600 இருக்கலாம். இலக்கு 400 ட்ரில்லியன், அதாவது 4 ட்ரில்லியன், 400 இலட்சம் கோடிக்கு விஷன் 2030 2030. அதில் ரியாத், ஜித்தா, சவுதி அரேபியா இப்படி பல பகுதிகளில் எண்ணெய் வளத்தை தாண்டி ஒரு புதிய பொலிவான சவுதி அரேபியாவை அவர் கொண்டு வர நினைக்கிறார். என்னெல்லாம் கொண்டு வர போறாரு? அங்குள்ள பிரபலமான மூலதனம் என்பது எண்ணெய் வர்த்தகம். ஜிடிபியிலும் அவர்கள் 2 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கிறார்கள், 1.2 ட்ரில்லியன். உலகின் மிகப்பெரிய வர்த்தகம். இந்தியா போன்ற நாடுகளுக்கு 16 விழுக்காடு எண்ணெய் சவுதி அரேபியாவிலிருந்து தான் வருகின்றது. இந்த சூழ்நிலையில் சவுதியை எப்படி மாற்றப் போகிறார்? வழக்கமான இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லாமல், இப்பொழுது நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியாவில் மரண தண்டனைகள் இருக்கிறது, குறைந்திருக்கிறது, மாறி இருக்கிறது. சவுதி அரேபியாவில் பெண்கள் புர்கா போட வேண்டும் இருக்கிறது. இருந்த போதிலும் பெண்களுக்கு டிரைவிங் பண்ணக்கூடிய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடிப்பதற்கென்று ஒரு சென்டரை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள் வருது, புதுசா என்டர்டைன்மெண்ட் ஜோன் வருகிறது, கேம்பிளிங் ஜோன் வந்துவிடும்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப் கலாச்சாரத்தில் சவுதி அரேபியா எப்படி வரப்போகிறது, துபையை ஒட்டி வரப்போகிறது. ஆனால் இதெல்லாமே வந்து அடிப்படையில் இஸ்லாத் தடை செஞ்ச இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள் தான். இஸ்லாம் வந்து எதையெல்லாம் தடை செய்ததோ அதை துபை மன்னரிடத்திலே கேட்கிறார்கள். ஏன்யா உங்கள் நாட்டில் ஃபினான்ஷியல் வச்சிருக்கிறீர்கள், கேம்பிளிங் இருக்கு, டியூஷன் இருக்கு, டான்சிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதற்கு அவர் பதில் சொன்னார், நாங்கள் இஸ்லாத்திற்கான ரெப்ரசன்டேட்டிவ் அல்ல. அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 10 அடிக்கு ஒருக்க 100 அடிக்கு ஒருக்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், சூதாட்ட கிளப்புகள் இருக்கிறது, குடிக்க இருக்கிறது. விருப்பப்பட்டவர்கள் பெஸ்ட் சாய்ஸ் எடுத்துக்கொண்டு போகிறார். சாமியும் கும்பிடலாம் செல்லாம். அது அவருடைய பாலிசி. ஏனென்றால் துபையில் எந்த வளமும் கிடையாது. நல்ல கவனிங்க, அபுதாபி, ராசல் கைமா, அஜ்வான், இப்படி பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் துபையில் எதுவுமே இல்லாத ஒரு பொட்டல் காடு. அந்த பொட்டல் காட்டில் தான் இன்றைக்கு அமிதாப் பச்சன்லேருந்து ஷாருக் கானிலிருந்து உலகத்தில் ஹாலிவுட் பாலிவுட் தலைவர்கள் வரை, நம் நாட்டில் இருக்கும் ஏஆர் ரஹ்மானிலிருந்து இளையராஜாவுடைய மகன் பேர் என்னது, கார்த்திக் ராஜாவா, யுவன் சங்கர் ராஜா வரைக்கும். நான் அண்மையிலே ஒரு காணொளி பார்த்தேன். லண்டனில் இருந்து ஏராளமானவர்கள் வித்தவுட் டாக்ஸ் என்பதால் அங்கே வந்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வறுமையில் சென்ற காயலாங்கடை வியாபாரியாக லட்சுமி மீட்டல் குரூப் லண்டனை முழுமையாக காலி செய்துவிட்டு ஒரு தீவை அதாவது வாங்கி அங்கே அமர்ந்து விட்டார். எஸ்பெஷலி யூகேவுடைய அந்த டாக்ஸ் லாஸ் மாறின அப்புறம் எல்லாம் துபாய்க்கு வந்துட்டாங்க. துபாய்க்கு வந்து விட்டார். கடுமையான டாக்ஸ் 20, 30, அங்கே ஒன்றும் இல்லை, பேருக்கு ஒன்று ஃப்ரீ இருக்கு. ஃப்ரீ இப்படி வந்து விட்டார்கள். கோல்டன் விசா, அந்த விசா, இந்த விசான்னு மல்டி விசா நடிகர்களுக்கு கிடைக்குது. நம்முடைய நடிகர்கள் பறக்கிறார்கள். இங்கே சென்னையிலிருந்து பெரும் தொழிலதிபர்கள், அது பேர் சொல்வது நாகரிகம் அல்ல, வெள்ளிக்கிழமை ஆனால் இங்கிருந்து விமானத்தில் அங்கே செல்கிறார்கள். எல்லா குஜால் வகைகளையும் அனுபவித்து விட்டு திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு நல்ல பிள்ளைகளாக எழுத ஆரம்பித்து விடுகிறார்கள். இது இதெல்லாம் அவர்களுடைய சுயம், இதை நாம் பேச வேண்டியதில்லை. எதற்கென்றால் இந்த நாட்டில் அந்த அளவிற்கு உரிமை இருக்கிறது. சவுதி இதை பார்க்குறாங்கல்ல, சவுதி பார்க்கிறது. ஒன்றுமில்லாத பொட்டல் காடாக இருக்கிற ஜஹரானன் குடும்பம் இப்படி செழிக்கின்ற போது நாம் எப்போது இதையே பேசி கொண்டிருப்பது? நாமும் மாறுவோம். நிலங்கள் நிறைய இருக்கிறது நாட்டில், ஏராளமான நிலங்கள். சவுதியில் மட்டுமில்லை, ரியாது, அபுதாப், அப்புறம் வேற என்னது, நிறைய இடங்கள் இருக்கிறது. அங்கே பழத்தோட்டங்கள், பொட்டல் காடுகள், பாலைவனங்கள், மலைகள், இதெல்லாம் ஒருங்கிணைத்து அழகாக ஆக்கிவிட்டால் மக்கள் சாறை சாறையாக வருவார்கள். இங்கிலாந்துலேருந்து வருவான், அமெரிக்காலேருந்து வருவான், பக்கத்தில் வெஸ்டர்ன் யூனியன்லேருந்து வருவான், இந்தியாவிலேருந்து வருவான். அப்போ அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? காலப்போக்கின் இன்றைக்கு வடிவமைக்கக்கூடிய பல போக்குவரத்துகள் ஈவியை மாறி இருக்கிறது. ஈவி ஆனாலும் உலகம் அழியும் வரை பெட்ரோலுக்கான தேவை உண்டு, அது அவர்களுக்கு தெரியும். பெட்ரோல் தேவை என்பதோ குரூடாயிலுடைய தேவைகள் மட்டுப்படுத்த முடியாதுன்னு கூட சவுதி அரேபியா இந்த 2030 என்ன கொண்டு வரப்போகிறார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அவர்கள் கொண்டு வருவது முதலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஏற்கனவே எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எது நடக்குது? ஒன்லி எண்ணெய் வர்த்தகம். அதை எரிசக்தி மயமாக்கப்பட்ட அது சம்பந்தமான தொழில் கல்வி, ப்ரொடக்ஷன், அதை வழக்கம் போல் அவர்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அதுபோல் ஏஐ தொழில்நுட்பம், ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தப்புறம் டெக் தொழில்நுட்பம், கார் உற்பத்தி. அமெரிக்காவோடு டையப் வைத்து, மேற்கத்தியோடு டையப் வைத்து செல்ஃபோன், உதிரி பாகங்கள், மேனுஃபேக்சரிங்ஸ் செக்டார், எல்லாவற்றையும் விட அவர்கள் எதிர்பார்ப்பது எஃப்டிஐ. நம் நாட்டில் மோடிஜி அவர்களும் கூட எஃப்டிஏ என்கின்றார். ஆனால் அவர் எஃப்டிஏ என்று சொன்னால் அது வரும். காரணம், 400 லட்சம் கோடி ரூபாயை 4 ட்ரில்லியனை அவர்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதே பணம் ஒதுக்கீடு செய்யப்படுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூட யூனிவர்சிட்டிஸ், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிகள், யூரோப்பில் யூனியனில் இருக்கக்கூடிய, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய, பின்லாந்தில் இருக்கக்கூடிய கல்வி மையம், அரபிக் பாடசாலைகள், டெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதற்போன ஃபினான்சியல் ஹப், ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில்கள், ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், ரெண்டும் வேறு. இடங்களை வாங்குவது, இடங்களை கட்டுவது, படகு குழுமங்கள், இராணுவ நிலையங்கள், ரிசர்ச் டெவலப்மெண்ட். இதுதான் சவுதியினுடைய 2030. நல்ல ப்ராக்ரஸ் அடையிறதுக்கான ஒரு விஷயம் இப்போ போட்டாங்க. இப்போ சண்டைக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் இதுதான் சிக்கல். சண்டை அவர்கள் விரும்பவில்லை, சண்டைக்கு போவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அமெரிக்கா கையை பிடித்து சண்டையை இழுத்து கொண்டு விட்டுருக்கிறார்கள். இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால்,
2019 ஒரு கடும் தாக்குதல் நடந்தது. இந்த வரலாற்றை தெரியாமல் இது ஏன்? எனக்கே ஒரு சிக்கல் உண்டு. எல்லையை பகிர்ந்து கொள்கிறார்கள் யெமன், ஹவுதியும் சவுதி அரேபியாவும். அவங்க தான் பெரிய நிலம். பெரிய நிலம். யேமன் என்கின்ற ஒரு நாடு $500 கொடுத்தால் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம். அவன் $500 35,000-40,000 ரூபாய். இதை கொடுத்து விட்டால் ஒரு பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். அழகான பெண்ணை, ஏமனின் பெண். அவ்வளவு வறுமை அந்த நாடு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்டில் 3 அரசாட்சி ஒன்று இருக்கிறது. அரசப்படை ஒன்று, மற்றொன்று சவுத் டிரான்ஸ்டிட் என்கின்ற எஸ்டிசி என்ற ஒரு படை கவுன்சில், சவுத் டிரான்சிஸ்ட் கவுன்சில் ஏதோ ஒன்று, தட் மே பி. 3வது வடக்கு பகுதியில் வளமாக இருக்கும் ஹூதிக்கள் என்கின்ற அன்சருல்லா, ஹவுதிக்கள் என்கின்ற அன்சருல்லா. இந்த அன்சருல்லா படைகள் தான் இவர்களுக்கு எதிரானவர்கள். இந்த படைகளை போரிட்டு சவுதி அரேபியாவின் தாக்கத்தின் மூலம் 2013-14 காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஜெனோசைட், 150,000 பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அமெரிக்காவாலும் யுஏயாலும் சவுதியினுடைய கோலியேஷன் ஃபோர்ஸ் ஹூதிக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி 150,000 பேரை படுகொலை செய்து, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்கிறது 22 மில்லியன், நியர் அபவுட் 2.2 crores பீப்புள் இன்னைக்கு ஏமனில் எதற்கான ஒரு தேவைக்கு கையேந்து நிற்கிற நிலை இன்னைக்கு காணப்படுகிறது. எங்க? ஏமன்ல. ஆகவே அவர்கள் தங்களின் பொது எதிரியாக சவுதியையும் அமெரிக்கர்களையும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸையும் பார்க்கிறார்கள். அதற்கு மூல காரணம் ஒன்று உண்டு. ஈரான் ஷியா பிரிவின் தலைமை இஸ்லாம் தான், அவர்கள் ஷியா. அதில் இருக்கிற வேறு ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் தான் ஹவுதிகள். சவுதி அரேபியா சுன்னா பிரிவை சார்ந்தவர்கள். இதனை அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டது. அந்த டிவிஷனை பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்கர்களும் யூதர்களும் வழக்கமாக பயன்படுத்தி கொண்டு, நீங்கள் சுன்னா பிரிவினுடைய தலைவர் ஆகுவதற்கு நான் உதவுகிறேன், ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும், அன்சருல்லாவை தனிமைப்படுத்த வேண்டும், ஹிஸ்புல்லாவை தனிமைப்படுத்த வேண்டும், ஷியாட்டி ஹிஸ்புல்லாவை, ஹத்தாபி ஹிஸ்புல்லாவை, எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். இன்னைக்கு சொல்லுகிறேன், பிஎம்சின்னு சொல்லுகிறேன், அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ். இட் ஹேஸ் அ மல்டிபிள் கன்வர்ஜென்ஸ் ஆர்மி ரெபல் குரூப்ஸ். பலர் ஒன்றாக இணைந்ததுக்கு தான் இந்த பிஎம்எஃப். அந்த போர் நடக்கிற போது தான் 2023 கஸாவினுடைய போர் ஆரம்பிக்கிற நிலையில் அமெரிக்கர்கள் அந்த போரில் யூதர்களுக்கு ஆதரவாக வந்து தாக்குதலை நடத்துகிறார்கள். 1700 இடத்தில் 2024-25 காலகட்டங்களில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு 1700 நிலையில் அவர்கள் தாக்கியும் ஹவுதிகளை தோற்கடிக்க முடியவில்லை. மாறாக ஹவுதிகள் அமெரிக்காவுடைய F-35 கப்பலிலிருந்து அடித்து ஆபிரகாம் லிங்கனிலிருந்து கீழே தள்ளிவிட்டார். விளைவு என்ன? ஓமனை கூப்பிட்டு அமெரிக்கர்களை எழுதி கொடுத்து விட்டு தெரியாமல் கப்பலை கொண்டு போய்விட்டார்கள். அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. ஹவுதியில் இருக்கக்கூடிய யெமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 2000 கிலோமீட்டர் தொலைவு. அவர்கள் அங்கிருந்து சவுதி அரேபியா வழியாகத்தான் அவர்கள் வீசுகிற பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் எல்லாம் வந்து இங்கே தாக்குகிறது. அங்கே நெவாட்டிம் பேஸை தாக்குகிறது, ஹைஃபாவை தாக்குகிறது, அப்புறம் பென்கூரியனை தாக்குகிறது. இப்படி சவுதி அரேபியா, அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்களுக்கு பயங்கரமான எதிரி நாடாக மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் 2030 தேசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார் யாரு? முகமது சல்மான். இப்போ அந்த போர்ல அவர் உள்ள இறங்குறது தேவையில்லாத ஒரு விஷயமாக அவர் மாறி போகிறது. அவங்க ரொம்ப உறுதியா இருக்க மாதிரி தெரியுது சார். யாரு? சவுதி வந்து இதுக்கான பிளானை போட்டுட்டாங்க அப்படின்னு பல்வேறு நாளிதழ்கள்ல, செய்தி ஊடகங்கள்ல வரதை பார்க்க முடியும். நிச்சயமாக பிளான் பட்டாலும் நீங்க ஒரு சின்ன விஷயம் கார்த்தி, உலகத்தில் பெரிய நாடு இன்றும் ஆயுதங்களால் அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய F சீரிஸ் ஃப்ளைட் பலமுறை பேசியிருக்கேன். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய மெரிடைம் அந்த கடலாதிக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கப்பல்கள், குரூஸ்கள், ஏவுகணைகள், விண்வெளி தொழில்நுட்பம், அப்பப்பா சொல்லி மாளாது. அதற்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த அமெரிக்காவை இன்னைக்கு தண்ணி காட்டு வச்சுட்டானே யாரு? 47 வருஷம் வியாபாரம் பண்ண முடியாமல் இருந்த ஈரான் இந்த அமெரிக்காவை இன்னைக்கு அப்படியே நிறுத்தி வச்சுட்டானே. ஜோர்டானை அழித்தாச்சு, அல் உதீதை அழிச்சாச்சு, அல் தாஃப்லாவை அழிச்சாச்சு, அலியல் சலேமை அழிச்சாச்சு, பஹ்ரைன் 5th ஃப்ளீட்டை அழிச்சாச்சு, சுல்தான் பேஸ் அழிச்சாச்சு, எல்லாரும் ஓடியாச்சு. 8000 பேர் இருந்தான் அல் உதீதில், எங்கே ஆளையே காணும். ஜோர்டானில் ஆளையே காணும். 2800 பேர் இருந்த அலியல் சலேம் ஆளையே காணும்.
இவர்கள் எல்லாம் போன பிறகு சவுதிக்கு இந்த தலையீடு ஏன் வந்தது? இப்பொழுது அவர்கள் அடித்து விட்டார்களா? சவுதி குண்டை போட்டிருக்கிறதா? இப்பொழுது அவருக்கு பதிலாக இனி ஈரான் விடாது. ஈரானியர்கள் தான் அவர்கள். ஓகே. இப்போது சவுதி என்ன நடக்கும்? இந்த போர் நடந்தால் ஈரான்களோடு பல பேர் இன்னைக்கு திரைமறைவாக தங்கள் உறவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். பல கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்துட்டாங்க. என்னை அடிக்காத ஆளை விட்டுருன்னு. அமெரிக்காவுடைய பலம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்து விட்டது. இப்பொழுது சவுதி இந்த பிஎம்எஃப்ஐ அடித்திருப்பதன் மூலம், அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் ப்ராக்சி ஈரானுடைய ஃபோர்ஸ், எஸ்டிசி யுஏயினுடைய ஃபோர்ஸ், சதர்ன் டிரான்சிஸ்ட் கவுன்சில், அதே மாதிரி யெமனில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஹூதிகள் இருக்கிறார்கள். ஹூதிகள், ஹிஸ்புல்லாக்கள், பிஎம்எஃப் எல்லாருமே அவருடைய ஆட்கள் தான். யாருடைய ஆட்கள்? ஈரானுடைய ஆட்கள். ஈரானை எதிர்த்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலையில் சவுதிக்கு பெரிய தர்ம சங்கடம். அவர்கள் 2ஆம் மிகப்பெரிய பொருளாதார நாடு, மிகப்பெரிய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் வைத்திருக்கிறார்கள், மிகப்பெரிய பிலிகிரமேஜ், உலகம் முழுவதும் லேக்ஸ் அண்ட் பீப்புள் டு கேதர். இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளுக்கு செல்கிற நாடு. அவருடைய கனவுகள் பெரிது. அது இஸ்லாமிய அடிப்படையில் நல்லதா கெட்டதா என்பதை இஸ்லாமிக்கு அறிஞர்கள் சொல்ல வேண்டிய விவகாரம். பத்திரிகைக்காரனாக நாம் சொல்வதற்கு தேவையில்லை விவகாரம். அது அவர்கள் சொல்வார்கள். இது மார்க்கத்தில் அவர்களுக்கு உண்டு இல்லை என்பதெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள். இந்த நாட்டு விவகாரம், அது அந்த நாட்டுடைய விவகாரம், அந்த நாட்டுடைய விடுதலை, அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை. அது நமக்கு தேவையில்லை விவகாரம். இப்பொழுது சவுதி அமெரிக்கர்களோடு கைகோர்த்து ஒரு நீண்டகால பகையை விதைத்திருப்பதன் மூலம் பெஞ்சமின் நெத்தன்யாகு மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. இதுல வெற்றி பெற்றாரு. எலெக்ஷன் வருது, அது அக்டோபர்ல. நேற்றைக்கு அமெரிக்காவில் இது ஒரு கட்டுரை வெளியானது. அதில் யூத நாட்டு கட்டுரையிலும் சொல்கிறார்கள், அமெரிக்க மக்களில் 90% மேல் யூதர்களின் எதிர்ப்பு அங்கு கதகதவென்னு கொதிக்கின்றது. அக்டோபர்ல எலெக்ஷன் நடக்க போகுது. நவம்பர்ல இம்பீச் அவருக்கு எதிராக பதவி நீக்க ஆய்வு கொண்டு வந்தால் அமெரிக்கா கோல். இப்போது அதை தாண்டி சவுதி இந்த பிரச்சனையை எப்படி கையாள போகுது? இந்த பிரச்சனையை எப்படி கையாள போகிறது? உதாரணத்திற்கு சவுதி வாழ்வதற்கான ஒரு நாடு. அமெரிக்கர்களும் வாழ நினைக்கிறார்கள். ஆனால் மரணமே எங்கள் வாழ்க்கை என்கின்றார் முஜிதபா கமேனி அவர்கள். மரணத்திற்கு எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்வோம் என ஐஆர்ஜிசி திட்டமிடுகிறது. ஐஆர்ஜிசியுடைய பெரும்பாலும் திட்டம் வாழ்வா சாவா. ஈரானுடைய அரசியல் பிரிவு தலைமை மசூத் பெசஸ்கியான், அதே மாதிரி முகமது பக்கர் கலிபாப், அதே போன்ற அப்பாஸ் சராக்கச்சி போன்றவர்கள் மௌனியாகி போனார்கள். அங்கே முழு தலைமையிலும் செயல்பட்டு கொண்டிருப்பது ஐஆர்ஜிசி, புரட்சிகர படை. அவர்களுடைய செயல்பாட்டில் தான் ஹிஸ்புல்லாக்கள், அவருடைய செயல்பாடுகள் தான் ஹவுதிகள், அவர்களுடைய செயல்பாட்டாளர்கள் தான் பிஎம்எஃப், பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ். ஸோ சவுதி அவன் வாழ வேண்டும், நாட்டை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். யூனிவர்சிட்டியை கொண்டு வரணும், R&D கொண்டு வரணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், 2030 ஏஐ தொழில்நுட்பை கொண்டு வரணும், கேளிக்கைகளை கொண்டு வரணும், எல்லாவற்றையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறான் உலகத்துல. அவன் போய் இவங்கிட்ட போய் மோதனா இவன் குகையில் படுத்து கிடக்கக்கூடிய ஆள். இவனுக்கு ஒண்ணு எல்லாமே இருக்கிறவங்க எதுவுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட மோத போறாங்க சார். ஹவுதியை பத்தி சொல்றது சார், குழுக்களா இருப்பான் சார். அவன் கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பான், வெத்தலையை போட்டு துப்பாக்கி வச்சுட்டு இருப்பான், சுடுனா சுடுவான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, இலக்கு எதுவும் கிடையாது. இலக்கு என்ன இருக்கு? சவுதிக்கு அப்படி இல்லை, அமெரிக்கர்களுக்கு அப்படி இல்லை. ஆகவே தான் எனக்கு நின்று போராடி கொண்டிருக்கிறது ஈரான். ஆனால் ஈரான் பெரிய அறிவாளிகள், ஈரான் பெரிய அறிவு கூர்ந்தவர்கள். அவர்கள் அந்த அளவுக்கு இலக்கம் ஒன்றும் இல்லை என்றால் அவர்கள் அறிவில் பெரிய ஆட்கள். அவர்கள் யூதர்களை விட பெரிய ஆட்கள், பெர்சியர்கள். அதனால தான் இன்னைக்கு அமெரிக்கர்களை தொலைத்து போய்விட்டார்கள். சவுதி சிக்கப்பட்டு கொண்டது. இந்த கான்ஸ்பிரஸில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. அமெரிக்கா இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பிய யூனியனில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு யூகேயின் நாங்கள் நேட்டோ படைகளோடு ஈரானை தாக்குவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வார்த்தை வந்து விட்டது. தட் மே பி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அமெரிக்கா நாங்கள் வரவே மாட்டோம் என்று சொன்ன நேட்டோவை இங்கிலாந்தினுடைய புதிய பிரதமர் நாங்களும் வருவோம், எங்களை அடித்தால் நேட்டோவோடு வருவோம் என்று சொல்ல வைத்து விட்டார். சவுதியை களத்திலே கொண்டு இறக்கி விட்டது அமெரிக்கா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அரசியல் சூட்சமம். சவுதி இந்த சிக்கல் இருந்து எப்படி வரப்போகிறது, சமாதானமா எதுவா பொறுத்தது தான் பார்க்க வேண்டும். ரொம்ப நன்றி சார். நன்றி.